காட்டுக்குள்ளே கூட்டம் கூட்டமாக வாழ்கிற யானைகள் ஒரு இடத்துல உணவும் தண்ணீரும் தீர்ந்துட்டா அடுத்த இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பயணம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மனிதர்களும் அப்படி தான் ஆதி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, விவசாயம்னு ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறது வரைக்கும். விவசாயம் செய்ய தொடங்கின பிறகு மனித குலத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சி சமீப காலமாக விவசாயத்தை விட்டுட்டு வேற எதையோ நோக்கி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அதை மறுபடியும் விவசாயத்து பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம். வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒன்று வந்த பிறகு போராடத்தான் ஒன்று சேருவாங்க. மற்றபடி அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக செய்கிறது தான் வழக்கம். விவசாயிகளும் அப்படி தான். பிரச்சனைக்காக போராட ஒன்றா சேர்ந்து களத்தில் இறங்குறவங்க வேலையையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு கிராமத்தில் இருக்கிற மொத்த விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து விவசாயம் செஞ்சால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நேயர்களே. நிஜமாகவே அப்படி ஒரு குழு இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுவும் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஆறு குழுவாக நாங்கள் செயல்படுறோம். அந்த 6 குழு முதல்ல கங்கை முதல் குழு, 2வது குழு யமுனை, 3வது குழு சரஸ்வதி, 4வது குழு காவேரி, 5வது குழு கோதாவரி, 6வது குழு ஒரு பாலாறு. இதுமாரி நாங்கள் 6 குழு நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம். இந்த 6 குழுக்கு ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவர், ஒரு செயலாளர். இந்த ஆறுகளில் இருந்தெல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்குதோ இல்லையோ தங்களுடைய குழுக்களுக்கு அந்த பெயர்களை வச்சிருக்காங்க. சரி, இவங்க சாதனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நிச்சயமா தொடக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. 120 விவசாயிகளையும் எப்படி ஒருங்கிணைச்சிங்கன்னு இதுக்கெல்லாம் காரணமான மூத்த விவசாயி பரசுராமன் கிட்ட கேட்டோம். விவசாயத்தில் ஆர்வமுள்ள விவசாயிங்க இருக்காங்களா, அவங்கள முதல்ல பார்த்து எங்க நம்ம மாதிரி இது மாதிரி குழு ஆரம்பித்தோம்னா இதனால் நம்ம பலன் அடையலாம் அப்படின்னு சொன்னோன்னா செய்யுங்க, செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குழுவாக ஆரம்பிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். 20 பேர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி செயல்பட்டுன்னு இருக்கும்போதே உடனே நான் வரேன், நீ வரேன், இந்த குழுவில் வந்தால் நல்ல நன்மை கிடைக்குது, நீங்கள் எதனா ஒரு பிரச்சனைனா உடனே மாவட்ட ஆட்சியர் அணுகணுன்னா உடனே எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில் இது நீங்கள் நம்ம இன்னும் மேலும் அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக தான் ஒவ்வொரு குழுவாக ஒரு 6 குழு உற்பத்தி ஆச்சு. மேலும் கூட இன்னும் 2 குழு ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போ வளர்ந்துன்னு வருது. அது குழுக்கள் எப்படி உருவானதுன்னு ஒருங்கிணைச்சவரை மட்டும் கேட்டால் போதுமா? குழுவில் இணைஞ்சவங்க கிட்டையும் காரணத்தை கேட்டோம். நம்ம ஊரில் குழுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என் காதில் கொஞ்சம் கேட்டது. சரி, என்னடா குழுன்றான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த ஊர் தலைவர் பரசுராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பார்த்து நான் பேசினேன். ஆமாம், இதுமாதிரி கூலில் சேரணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வாப்பா அதை போய் தாராளமாக எந்த ஒரு இதுவும் இல்லை, வரலாம் கண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். உன்னை சொல்லி கோதாவரிட்டு ஒரு பேர் தரேன், நீ குழு நியமித்து ஆள் இட்டணும் அப்படின்னாரு. 20 பேர் சேர்த்து நான் என்னுடைய மூலியமாக போய்ட்டு அவர் பார்த்து பேர் கொடுத்தேன். உடனே அவர் பரவாயில்ல, ஓகே உடனே சொன்ன உடனே இந்த அளவுக்கு செய்ய ஒரு வாய்ப்பு புரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு பாராட்டினார் என்ன. சரி, உடனே சேர்த்து ஆளுக்கு 100 ரூபா சந்தா போட்டு வசூல் பண்ணி இதுமாதிரி கொடுத்தேன் 2000 ரூபாய். உடனே நான், அதாவது கமலக்கரன் ஒருத்தர், அவர் செயலாளர், நான் தலைவர், போட்டு புக்கு ஓப்பன் பண்ணி அப்போ அதை கொடுத்துருது என்கிட்ட. உடனே மாதமான இப்போ சொந்தா கட்டினு தான் இருக்கோம் நாங்கள். உடனே எந்த குறையில் இப்போ அவர் பார்த்து எந்த குறையில் அவரும் பெரும்பாலும் வார வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் போவார். போயிட்டு இந்த விவசாயத்தை பற்றி கலெக்டர்கிட்ட பேசுவார். கண்டிப்பாக போயிட்டு பேசின உடனே எங்களுக்கு கூட்ட அந்த அறிவு கூப்பிட்டு மொத்த பேரும் 20 பேர் கூப்பிடுவார். உடனே கூப்பிட்டு அதனுடைய அறிவு ஃபுல்லாக சொல்லுவார். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து விவசாயம் செய்து எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. குழுவா சேர்ந்து விவசாயம் செய்யறது நிஜமாவே பெரிய விஷயம்தான். அதுவும் 120 பேர் ஒன்னா சேர்ந்து 300 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்புல ஒரே நேரத்துல ஒருங்கிணைந்த பயிர் சாகுபடி செய்யறதுன்றது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா இப்படி ஒன்னா சேரணும், ஒரே நேரத்துல விதைக்கணும், ஒரே மாதிரி பராமரிக்கணும்னு இவங்க நினைச்சதுக்கு காரணம் என்ன? எது இவங்களை தூண்டுச்சு? முன்ன பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க நாற்று விடுவாங்க, நடு செய்வாங்க. ஒரு பக்கம் வளர்ச்சிலாக இருக்கும், ஒரு பக்கம் நாற்று விடுவாங்க. இதுமாரிலாம் வந்து குழு ஆரம்பிக்காத முன்ன வந்து அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்படி செயல்பட்டுக்கும் போது அதிகமான மகசூல் எங்களால் எடுக்க முடியல. ஏக்கராவுக்கு வந்து 20 மூட்டை 25 மூட்டை தான். அது வந்து குழுவா மூலயமா ஏற்பட்டு நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பயிராக வச்சோம். அன்றைக்கி வைக்கும்போது ஒருத்தது அரப்பாக இருக்கும்போது அந்த அரப்பு அறுக்கும்போது அதில் இருக்கிற பூச்சிலாம் வந்து இளம்பாடு பயிராக இருக்கும், அதில் வந்து வீயும். அந்த பூச்சி வந்து அது மகசூல் கெட்டு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 10 மூட்டை கூட விளையாது. இப்போ விழிப்புணர்வாக அந்த குழு ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒருங்கிணைந்த பயிர் வைக்கிறதுனால அதிகமான மகசூலை நாங்கள் எடுக்கிறோம். ஒரே நேரத்துல எல்லாருமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசிச்சு செயல்படுறதால பாதிப்புகள் குறைகிறதோட சில நன்மைகளும் கிடைக்கிறதா சொல்றாங்க. இந்த குழு ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் சிறப்பான முறையில் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிக்கோ. நீ என்னப்பா செய்த, நான் என்னப்பா செய்தேன், நான் பூச்சி மருந்து அடிக்க போகிறேன்ப்பா, நான் வாங்கிட்டேன்ப்பான்னா ஒரு நாள் இருந்து கூட நாங்கள் அவராக கூட அரைச்சி மொத்தமாக பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு கொடுத்து எல்லாம் இருந்தோம். இதனால் விவசாயம் இப்போ கொஞ்சம் அந்த அதுக்கும் இதுக்கும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸான ஒரு விவசாயம் ஏற்படுத்துகிறோம். அதுக்கு முன்னே ஏக்கருக்கு ஒரு 25 30 வரையும் செய்யணும். இப்போ 35 40 வரையும் ஒரு விவசாயம் இதை இப்போ நல்லா ஒருங்கிணைந்து நல்லா செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இது இருக்குது. அந்த குழுவாக ஏற்படுத்துறதுனால எங்களுக்கு ஒரு நன்மை இந்த கிராமத்துக்கு. இது மட்டும் இல்லைங்க, விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துக்கோ வேளாண் சம்பந்தமான பயிற்சிக்கோ ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போக வேண்டியதில்லை. குழுவா செயல்படுறதால ஒரு சிலர் மட்டும் போயிட்டு வந்து நடந்ததை பகிர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி பேசுறதுக்கு ஒரு வழிவகை பண்ணி கொடுக்குது குழு. 4 பேர் தனித்தனி போகாத எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லது கெட்ட தெரியோ கொள்ளோ எல்லாத்துக்குமே அரசில் என்ன வருது, அதிகாரிக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு சொன்னாக்கா அந்த குழுவில் நாங்கள் எல்லாம் இது மாதிரி இருக்குது அரசில், இந்த பயனை நம்ம பேங்கி நம்ம குழுவுக்கு எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்றது எங்களுக்கும் அதை பற்றி தெளிவாக தெரியறதுக்கு காரணம். ஒரு ஆள் அதிகாரி வந்து எல்லாரையும் அணுகி பேச முடியாது. அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் செயலர்ன்ற முறையில் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் இருக்கிற விவசாயிகளை கூட்டி இது மாதிரி இருக்குது, எல்லா வசதியும் அரசாங்கத்தை பெறத்துக்கு இந்த குழு ஒரு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இந்த குழு மூலமா இயந்திரம் வேணுன்ற மாதிரி நாங்கள் போய் கேட்க சொல்லக்கூட வேளாண்மை பொறியியலத்துறை அலுவலகம் சொல்ல 25 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம், 10 லட்சம் ரூபாய் மானியம், அதில் வந்து நடவு மிஷினும் டிராக்டரு பவர் டில்லரு விவசாயத்துக்கு தேவையான கருவி அனைத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். 15 லட்சம் ரூபாய் தான் திருப்பி கட்டணும், 10 லட்சம் ரூபாய் அரசு வந்து மானியம். ஆனால் முதல்ல 25 லட்சம் கட்டி கொடுத்தா அரசு வந்து பின்னால் அதுக்கு உண்டான செயல்பாடை இறங்கி இப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம். அடுத்தது வாங்கிறதுக்கு உண்டான வழிவகை பண்ணுறோம். இந்த குழுன்னு ஆரம்பிக்கிறதால இப்போ தனிப்பட்ட முறையில்னா அந்த 10 லட்ச ரூபா மானியம் கிடைக்க வழி வராது. குழுன்றதால அந்த குழு வந்து பயன்பெறணுன்றது அரசு அறிவிச்சிருக்கிறதால அந்த குழுவாக நாங்கள் ஒன்று சேர்ந்ததால் அதை வாங்கிறதுக்கு உண்டான வழிவகையும் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் தனிப்பட்ட முறையில்னா எல்லாம் அது மாதிரி வாங்கிறதுக்கு முடியாது. குழுவா செயல்படுறது இவங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா போய் சந்திக்க வேண்டிய நிலை இல்லாததால வேளாண் அதிகாரிகளுக்கும் சாதகமான விஷயமா இருக்கு. சரி, ரொம்ப நேரமா குழுன்னு சொல்றோமே, அந்த குழுக்களுடைய செயல்பாடுகள் என்ன? குழு மூலமா எந்த மாதிரியான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகுது? அதை எப்படி முடிவு செய்வீங்கன்னு கேட்டதுக்கு இந்த குழுவை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருத்தர் தன்னுடைய பாணியில அழகா விளக்கினார். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு குழுவும் தீர்மானம் போடுவோம். அந்த ஒவ்வொரு தீர்மானத்திலையும் வந்து ஒவ்வொரு குழு வந்து அறுவடை மிஷின் ஒன்று பண்ணுவாங்க, இன்னொரு குழுவில் வந்து டிராக்டர் ஒன்றுவாங்க, இன்னொரு குழுவில் வந்து ஏர் ஓட்டுற இயந்திரம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த 6 குழுவும் ஒன்றா சேர்ந்து மாதத்தில் ஒரு நாளைக்கு 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ ஒரு நாளைக்கு கூடி அந்த 6 குழு ஒன்றா கூடுவோம். அந்த 6 குழு ஒன்றா கூடணும். ஒவ்வொரு குழு இந்த தீர்மானத்தையும் அந்த 6 குழுவுடைய இது கொண்டாந்து வைப்போம். வச்சோடனே இப்போ முதல் கட்டமாக என்ன இயந்திரம் வாங்கலாம் அந்த 6 குழுவும் சேர்ந்து அப்படின்னு தீர்மானம் பண்ணுவோம். அதில் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி டிராக்டர் வாங்கிக்கலாம் ஏர் ஓட்டுறதுக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்ட பிறகு அந்த டிராக்டர் வாங்கிறதுக்கு நாங்கள் வாங்கி அணுகிறது. அதன் பிறகு அடுத்த மாதம் கூடுற போது ஒவ்வொரு குழுவும் என்ன ரகத்தை பயிரிடலான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்றா கூடி அந்த 6 குழு ஒன்றா கூடி இந்த சொர்ணவாரிக்கு இந்த டிகேம் என்எல்ஆர் வந்து டிகேம் 9 இல்லை வந்து கோ 51 எந்த ரகத்தை பயிரிடலான்னு எல்லோரும் கலந்து பேசுவாங்க. சொர்ணவாரின்ற போது வெயில் கால பயிராகிறதுனால
இந்த கோ 51 பயிர் வச்சா நல்ல பயிராகும், நல்ல ஈல்டு ஆகும், அதனால் அந்த பயிரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் நாற்று விடுவோம் எல்லோரும் சேர்ந்து. நல்லா ஈல்டு வரத்துக்கு என்ன வழி, விரிவாக்க பணியாளரை அணுகுவோம். அவரை கொண்டு வந்து பார்த்து எங்கள் கணியில் ஈல்டு வரல, இதுக்கு என்ன வழி செய்யலாம், என்ன மருந்து தெளிக்கணும், என்ன உரம் போடணும் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் வந்து அறிவுரை சொல்லுவார். அந்த குழுவை கேட்டுக்கின்னு அந்த 6 குழு ஒன்றா சேர்றதுக்கு சொல்லுவோம். விரிவாக்க பணியில் இந்த மருந்து போட சொல்லிக்கிறாரு, இந்த மருந்து தெளித்தா வந்து பூச்சி வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா 6 பேருக்கும் 120 பேருக்கும் அந்த அறிவுரை போய் சேருது. அந்த 120 பேர் சேர்ந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற 2000 பேருக்கும் சேருன்றது தான் அந்த குழுவுடைய நோக்கமே. அதனால் இந்த குழுவுடைய அறிவுரை கேட்டு எல்லோரும் பயிர் வச்சாலாம் நல்ல ஈல்டு வரும், வருவாய்க்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமான விவசாயம் செய்கிறோம். ஒட்டுமொத்தமாக வேலை செய்கிறதுனால பூச்சி உரமோ எல்லாமே நமக்கு மானிய விலையில் கிடைக்குது. அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை நம்ம இந்த குழு மூலிமா உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் குழு இருந்தால் தான் ஒரு விவசாயத்துக்கு நல்லது. குழுவாக சேர்ந்து நெல் சாகுபடியில் இறங்கி இருக்கிற கோவிந்தவாடி அகரம் விவசாயிகள் கிட்ட இவ்வளவு விவரமாக பேசுகிறீங்களே, இப்போதைக்கு கொஞ்சமாவது தண்ணீர் வசதி இருக்கிறதால இதை செய்கிறீங்க, எத்தனை நாட்களுக்கு இதையே செய்ய முடியும்னு ஒரு பேச்சுக்கு கேட்டால் அதுக்கும் தகுந்த பதில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து மழை பெஞ்சு ஏரியில் ஒரு 6 ஏரி தண்ணி வந்தது. இந்த கண்ணாய் வந்து மொத்த பேரும் பயிர் வச்சுக்கிறோம். அடுத்த முறை வந்து தண்ணி இல்லாததுனால வந்து ஒட்டு மொத்தமாக சிறுதானிய பயிர், உளுந்து பயிர் வைப்போம், மக்காச்சோளம் பயிர் வைப்போம், கேழ்வரகு பயிர் வைப்போம். அதுமாரி ஒன்று கூடி எல்லா விவசாயம் இந்த பருவத்துக்கு உளுந்து கோ5 அதுமாரி என்ன ரகம் இருக்குதோ வம்பன் 5 இப்படி அந்த ரகத்தை ஏற்கனவே போன முறை வந்து அதுக்கு முன்முறை மழையில் சுத்தமாக இல்லாத போச்சு. அதனால் வந்து இதை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக உளுந்து வச்சோம். உளுந்து வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 80 ரூபா 90 ரூபாய்க்கு எடுத்து போனாங்க. ஒரு ஏக்கரா நெல் பயிரில் விட அதிகமான மகசூலை வந்து சிறுதானிய பயிர்களை வந்து அந்த உளுந்துல எடுத்தோம். அதேமாரி கேழ்வரகு நடுவோம், மக்காச்சோளம் போடுவோம். அதேமாரி மழைக்கு ஏற்ற மாரி மழை ஏரியில் தண்ணி இருந்ததுன்னா பயிர் வைப்போம். மழை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதுமாரி சிறுதானிய பயிர், உளுந்து, கேழ்வரகு மற்ற பயிர்களை வச்சு சாகுபடி செய்து இந்த குழு ஒட்டு மொத்தமாக நன்றாக நாங்கள் செயல்படுத்தி மேலும் மேலும் நாங்கள் வளர்ந்துக்கின்னு இருக்கிறோம். இந்த வளர்த்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் செய்யுது. குழு மூலியமாக இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து எல்லா வித நன்மையும் செய்யுது. மற்றபடி அதுக்கு முன்னே குழு இல்லாத போது எந்த வித பலனும் இல்லை. மொத்தத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எல்லாத்தையும் யோசித்து தெளிவான ஒரு முடிவோடு தான் களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இவங்களோட அடுத்த கட்ட இலக்கு என்னன்னு கேட்டால் அது இன்னும் தெளிவாக புரியும். நெல் அறுவடை சீசனில் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஆளுங்களாம் வந்து நெல்லினுடைய விலையை வந்து வீழ்ச்சி அடைய வைக்கிறாங்க. வீழ்ச்சி அடைஞ்சு வச்சு 700 ரூபா 800 ரூபா அப்படி வாங்கும்போது எங்களுக்கு உற்பத்தி செலவை விட குறைஞ்ச லாபம் கூட வர மாட்டேங்குது. இதை நாங்கள் என்ன பண்ணோம், அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை வந்து நம்ம ஊர்லேயே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரே முடிவு பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்படும் நெல் விற்கிறதுக்கு. அதனால் இந்த வருஷம் நெல் கொள்முதல் நிலையம் நம்ம ஊரில் அமைச்சோம்னா நம்மளே நேரடியாக அரசுக்கு கொடுப்போம். ஆனால் நம்ம விவசாயிங்க வந்து பலம் பெறுவாங்கன்ற ஒரு எண்ணம் தோணுன்னா உடனே மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து ஒரு கருத்துரை அனுப்பினோம். அதன் பேரில் நெல் கொள்முதல் நிலைய மேலாளர் வந்து இப்போ சென்ற வாரம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. 2 இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குங்க, நீங்கள் நெல் கொள்முதல் நிலையம் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்கள் வச்சிங்க, விவசாயிங்க பூரா அதில்னா பலன் அடைவாங்க, ஒரு மூட்டை 1520 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இந்த வருஷம் தான் முதல்ல வருது எங்களுக்கு. நெல் கொள்முதல் நிலையத்தை நாங்கள் நம்ம ஊர்லேயே அமைச்சு நம்ம விவசாயி வேறு எங்கன்னா எடுத்து போகிறது நம்ம இங்கேயே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க ஒற்றுமையை பார்க்கும்போது இதுவரைக்கும் சாதிச்சதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தோணுது. கோவிந்தவாடி அகரத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்ற பகுதி விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணம்னு சொல்றது தப்பே இல்லை. கோவிந்தவாடி அகரம் கிராமத்து விவசாயிகள் விருப்பப்படி சீக்கிரமே அங்கே ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைய நம்ம நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கேள்விகளில் தான் ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது சொல்லக்கூடிய நபர் எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் நமக்கு சந்தேகம் தீரணும்னா நாமளே செஞ்சு பார்க்கறது தான் நல்லது. அப்படிப்பட்ட பரிசோதனை முயற்சி நாமளே எதிர்பார்க்காத வெற்றியில் கூட போய் முடியும். அந்த மாதிரியான வெற்றி நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். விவசாயத்தில் பரிசோதனை முயற்சிகள் மூலமாக வெற்றி கண்டு அதில் முன்னேறினவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழுவாக சேர்ந்து விவசாயம் செய்கிற விவசாயிகளை பற்றி பார்த்தோம். அதில் ஒரு விவசாயி மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய காய்கறிகளை
காஞ்சிபுரத்தில் இருக்கிற தன்னுடைய நிலத்தில் விளைய வைக்க முயற்சி செஞ்சுருக்காரு. அந்த அனுபவத்தை சொல்கிறாரு, கேட்போம். கோவிந்தவாடி அகரத்தைச் சேர்ந்த விவசாயி பழனியும் அந்த 120 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் தான். குழுவில் ஒருத்தர்னு சாதாரணமாக சொல்கிறத விட முக்கியமான ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா அங்கங்கே நடக்கிற வேளாண் பயிற்சிகளுக்கு போயிட்டு வந்து குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு சிலரில் இவரும் ஒருத்தர். அப்படித்தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஓசூரில் நடந்த மலை காய்கறி சாகுபடி தொடர்பான பயிற்சிக்கும் இவர் போயிருக்காரு. ஒசூர் கிருஷ்ணகிரிக்கு என்னை வந்து ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. அந்த பயிற்சிக்கு அங்கே 3 நாள் பயிற்சியாகோசம் போயிருந்தேன். அந்த பயிற்சிக்கு போகும்போது வந்து அங்கே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, குடமிளகாய் இப்படி சொல்லக்கூடிய அது வந்து குளிர் பிரதேசத்தில் தான் விளையும், ஊட்டி அதுமாரி ஒசூர் கிருஷ்ணகிரியில்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அதை நம்ம மண்ணுக்கு ஏற்றாந்து நட்டு அதை ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது அங்கேயே விதை வாங்கிக்கின்னு வந்தேன். ஒவ்வொரு முறையும் பயிற்சிக்கு போயிட்டு வரும்போது அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை முயற்சி செய்கிறத வாடிக்கையாக கொண்டிருக்காரு பழனி. இன்றைக்கி பார்க்குறது நம்ம வந்து மிளகா செடியில் வந்து கேரட்டு நட்டு இருக்கிறேன், பீட்ரூட்டு, அதோட போச்சுன்னா குடமிளகாய். இன்னும் அந்த குளிர் பிரதேசத்தில் விளைய வேண்டிய இது வந்து என் மண்ணுக்கு அது ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் ஏதாவது நட்டேன். இந்த வாட்டி நட்டேன். கேரட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ ஆச்சு. நான் அதை வீட்டுக்கு மற்ற வியாபாரத்துக்கு விற்றுட்டேன். அதேமாரி பீட்ரூட்டு ஒரு 30 கிலோ 35 கிலோ ஆச்சு, அதையும் நான் விற்றுட்டேன். குடமிளகாய் ஒரு 5-6 கிலோ ஆச்சு. அதை வந்து பஜ்ஜி போடுறதுக்காகவசம் கடையில் வந்து நான் வந்து அதை கொடுத்துட்டேன். இவரை போல எத்தனை பேர் ஆர்வமாக இருப்பாங்கன்னு தெரியலை. ஆனாலும் தான் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லித்தரவும் இவர் எப்போவுமே தயங்குறதில்லை. அந்த ட்ரைனிங்கில் வந்து பல தொழில்நுட்பத்தெல்லாம் சொன்னாங்க. எப்படி நடவு செய்யணும், எப்படி வயலை உழவணும், எப்படி வந்து மண் பரிசோதனை செய்து அதுக்கு உண்டான உரங்களை இடணும் அப்படின்ட்டு பல ட்ரைனிங்லாம் சொன்னாங்க. அந்த ட்ரைனிங்லாம் வந்து எங்கள் கிராம மக்களுக்கு எங்கள் குழு மூலிமா வந்து எல்லா குழுங்களுக்கும் வந்து நான் வந்து அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் சொன்னேன் நான். ஏன்னா அந்த 120 பேரை வந்து அந்த ட்ரைனிங்க்கு அனுப்ப முடியாது. அந்த ட்ரைனிங் அனுப்பிட்டு யாராவது ஒருத்தர் அனுப்பினா அவங்க மூலிமா வந்து அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால என்னை வந்து அனுப்பிச்சாங்க. இவர் ஒருத்தர் கற்றுக்கிட்ட தொழில்நுட்பங்களை 120 விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் சொல்லி கொடுத்தது நல்ல விஷயம்தான். அதையே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னால் பல லட்சம் விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்குமேன்னு கேட்டதும் கொஞ்சம் கூட தயங்காமல் நமக்கும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. சமமாக கைனி பார் போட்டு உழுத உடனே அது வந்து எருவில் கலந்து கைனியில் தூவிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த செடி வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, வேர் செல் இல்லாத, பூச்சி தாக்குதலே வராது. அது வந்து நோய் பூச்சி எதுவுமே தாக்காது. அதனால் வந்து அதை என்ன பண்ணேன், பாத்தி கட்டினதில் வந்து லைனாக வந்து அந்த விதையை எடுத்து கேரட்டு பீட்ரூட் அந்த விதையை வந்து ஒரு அடிக்கு ஒன்றுன்ற முறையில் வந்து நடவு செய்து மறுநாளே நீர் பாய்ச்சி விட்டேன். நீர் பாய்ச்சி விட்ட உடனே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 8 நாள் 9 நாள் ஆகுது அது முளைச்சி வெளியே வரத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி, 8 நாளைக்கு ஒரு தண்ணி, வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் இதுக்கு வைக்கிறேன் நான். தண்ணி வந்து சிக்கனம். இது தோட்டக்காலெல்லாம் பயிர்கள் பார்த்தா டெய்லியும் மடை வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து பயிர் வந்து 1 ஏக்கரா வைக்கிறத தோட்டக்காலம் வச்சுன்னா ஒரு 3 ஏக்கரா வைக்கலாம். ரசாயன உரத்தை வந்து நான் தோட்டக்காலுக்கெல்லாம் நான் போட்டு பயிர் செய்யறது கிடையாது. தொழு உரம், இயற்கை உரம், மண்புழு உரம், தென்னைநார் கழிவு, கம்போஸ்ட் உரம், இது இல்லாமல் உயிர் உரம், அசோஸ்பைரிலம், பேஸ் பாக்டீரியா, இதை போட்டு தான் நான் வந்து இப்போ நம்ம பார்க்குற செடியெலாம் வந்து உண்மையிலே இயற்கை முறையில் பண்ணத்தான் நான். இன்னும் வந்து பூச்சி மருந்து அடிக்கலை நான். இதுக்கு வந்து அப்படியே அடிக்கணும்னு சொன்னால் கூட இந்த வேப்பங்கொட்டை சாறு, அப்புறமா இந்த பஞ்சகாவியா இப்படின்ற இது தான் நான் தொழிப்பேன் நான். அதை வந்து முறையாக நட்டவுடனே அதுக்கு மேல்பட்டு ஒரு 55 நாள் 60 நாள் வந்து நல்லா பெருசாகி பிடுங்குற ஸ்டேஜ் வந்தது. அப்புறமா அதை வந்து பிடுங்கி வீட்டுக்கு தேவையானது போக மற்றதை வெளியே மார்க்கெட்டில் நான் அதை விற்றுட்டேன். மலைப்பகுதிகளில் மட்டும்தான் விளையும்னு சொல்லக்கூடிய காய்கறிகளை துணிஞ்சு முயற்சி செஞ்சு தன்னுடைய விடாமுயற்சியால் கணிசமான மகசூலும் பெற்ற பழனி இது வெறும் பரிசோதனை தான்னு சாதாரணமாக சொல்லிட்டாரு. ட்ரையல் தான் நான் பார்த்தேன். அடுத்த முறை வந்து கண்டிப்பாக ஒரு 20 சென்ட் காக்கானி குடமிளகாய் போடுவேன், ஒரு காக்கானி கத்தி செடி போடுவேன்,
காக்காணி சிறுகீரை விதைப்பேன், காக்காணி கேரட்டு, காக்காணி பீட்ரூட்டு, இதை வந்து அனைத்தும் வந்து ஒரு ஏக்கரால் செய்வேன். அதான் எல்லாமே நல்லா விளையுதே, தனித்தனியாக ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு ஏக்கர்லையாவது முயற்சி செய்யலாமேன்னு கேட்டோம். ஒரு ஏக்கராவில் ஒரே பயிரை செய்தால் நஷ்டம். ஒரு தடவை வந்து ஒரு ஏக்கரை கத்தி செடியாக போட்டேன் எனக்கு, அதில் எனக்கு பெருத்த நஷ்டமாகி போச்சு. இதில் வந்து தனித்தனியாக ஒரு காக்காணி கத்தி செடி, காக்காணி மிளகாய், காக்காணி கேரட்டு, பீட்ரூட் போகும்போது எனக்கு அதிகமான டெய்லியும் வந்து எனக்கு வந்து லாபகரமான தொழிலாக இருக்குது. அதனால் வந்து விவசாயிகளாக என்ன பண்ண, ஒரே பயிராக வைக்காத மாற்று பயிராக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுன்னா அதில் வந்து அதிகமான லாபம். இங்கே வந்து நான் அதிகமான இதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஏக்கராவில் வேறு எதனா பயிர் வச்சதுன்னா ஒரு 10,000 15,000 தான் எடுக்க முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரலாம். நான் இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான், நிகர லாபம் ஒரு 30,000 ரூபாய். வேளாண் தொழில்நுட்பங்களை கையாளுறதுல வல்லமை இருந்தால் மட்டும் போதாது, விற்பனை வாய்ப்புகளையும் சந்தை நிலவரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறதுக்கு கோவிந்தவாடி அகரத்தைச் சேர்ந்த பழனி இன்னொரு நல்ல உதாரணம். ஒரு சில பயிர்கள் ஒரு சில இடத்துல தான் விளையும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சின்ன சின்னதாக அங்கங்கே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். தோத்துட்டா எந்த அவமானமும் இல்லை, வெற்றி கிடைச்சா மகிழ்ச்சி தானே. மற்றொரு உழவுக்கு இருட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.